ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் வயல் நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வரலி மஞ்சள், ஜீரகம், மிளகு, இஞ்சி. எதுக்கு இஞ்சி போடுறோன்னா நண்டுனால கொஞ்சம் லைட்டாக கவுச்சி வடை வரும், அது இல்லாமல் இருக்கிறக்காண்டி இஞ்சி, வெள்ளைப்பூடு, 3 பல் வெங்காயம், ஒரு தக்காளி, லைட்டாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அம்மியில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம நேற்று பிடிச்ச நண்டு இந்த இருக்குது, உயிரோடு தான் இருக்குது. என் பையன் வந்து நண்டு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு, அவன் தான் பிடிச்சி வச்சுருக்கான். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நண்டு ரசம் வைக்க தேவையான எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நண்டை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கவுச்சி வாடை வரும். அதனால தனியாக அரைச்சி வச்சு மற்றது எல்லாம் இங்கே இருக்குது, வாங்க தாளிக்கலாம். மேக்ஸிமம் நண்டு ரசம் வந்து நல்லெண்ணெயில் வச்சா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்காண்டி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்த பருப்பு தேவையான அளவு லைட்டாக போட்டு, கடுகு உளுந்த பருப்பு வெடிக்கட்டும். வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க பூண்டு, சீரகம், மிளகு, வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையும் கட்டி போட்டு வதக்கிட்டோம். நல்லா இந்த பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க நண்டை அதுல போடணும். நண்டு வந்து கொஞ்சம் நல்லா அந்த கூடுலாம் இல்லாம அரைக்கணும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க கொடுக்கும்போது சாப்பாடோட போயிடும், அந்த கூடு இல்லாம நல்லா நைஸா அரைக்கணும். அரைச்சு அதையும் போட்டுருவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்ப நண்டு நல்லா இந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு ஒரு தக்காளிய நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து மிளகுலாம் கம்மியா வச்சிருக்கேன். இதே பெரியவங்க சாப்பிட்றாங்க, மிளகுலாம் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தோம். அவங்க காரம் சாப்பிட்டா இன்னும் விடுவாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் அம்மியில தான் அரைச்சு அதுல கழுவின தண்ணியும் கீழே ஊற்றிடணும், அதுல வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போடணும். இப்ப எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ரசம் கொஞ்சம் கொதிக்கணும். நம்ம நார்மலா வைக்கிற ரசம் வந்து கொதிக்கணும்னு தேவையில்லை, ஆனா நண்டு ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்கணும். அப்பதான் இந்த வாடை போகும். கொதிக்கட்டும், பார்ப்போம். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இனி அவ்வளவுதான், நமக்கு தேவையான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு தேவையான நண்டு ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.